வாங்க இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு 300 கறியில் சிக்கனில் 300 சிக்கனில் வந்து நம்ம ஈஸியாக குயிக்காக நம்ம வைக்கிற மாதிரிக்கு வந்து ரொம்ப தேவையில்லை சொல்லித்தாரேன். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன். நான் அதோட இதில் வந்து முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். ஒரு பட்டை, நிறையா வெள்ளைப்பூண்டு, இது எல்லாத்தையும் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு, இந்த தேங்காய் வந்து கொஞ்சமாக தேங்காய், நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக, ஆனால் இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கணும், அதுக்காக நான் வந்து கொஞ்சம் தேங்காய், இதில் வந்து ஒரு தக்காளி, எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ வந்து நெய்ஸாக அரைச்சிக்கிடுவோம். அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு நான் வந்து ஒரு சின்ன குக்கரே நான் வச்சுட்டேன், ஈஸியாக சீக்கிரம் வெந்துருங்கிறதுக்காக. அதில் வந்து கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிடுவோம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு அது நல்லா சூடாகட்டும். அந்த சூடான இதில் வந்து நம்ம சோம்பும் பட்டையும் அதில் போட்டுருவோம். வெடிச்சிருச்சு, அதில் கருவேப்பிலை போட்டுருவோம். வெங்காயம் போட்டுருவோம். அந்த வெங்காயமும் நல்லா வதங்கி இருக்கும். அது ரொம்ப வதங்கலாம் வேண்டாம், ஓரளவுக்கு வதங்கட்டும். அந்த வதங்கிறது முன்னாடி நம்ம வந்து இந்த சிக்கனை போட்டுருவோம். இது நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது ஈஸியான முறையில் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் டைரெக்டாக குக்கர்லேயே வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், சீக்கிரம் வெந்துடும், சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். ஒரு அடுப்பில் இட்லி, ஒரு அடுப்பில் நம்ம கறி குழம்பு வச்சோம்னா நம்ம இது கடையில் நாட்டுக்கோழி இல்லைல்ல, அதனால் கொஞ்சம் சீக்கிரமே வெந்துடும். இது கொஞ்சம் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து சிக்கன் வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், இந்த குழம்பு மிளகாய்த்தூள்லாம் போட்டுறாதீங்க, தனி மிளகாய்த்தூள். மல்லி வந்து எப்பயுமே கறி குழம்புக்கு வந்து மல்லி கூட போடணும், மிளகாப்பொடி கம்மியாக போடணும். 2 ஸ்பூன் மல்லித்தூள். இதையும் நல்லா இது பண்ணிவிட்டு இதில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுருங்க. குயிக்காக இது பண்ணிடலாம். இதை ஃபுல்லாக நம்ம நல்லா கிண்டி விட்டுருவோம். கொஞ்சம் இந்த தண்ணி இல்லாமல் அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா சிக்கனில், அந்த தண்ணியோடய கொஞ்சம் நேரம் பிரட்டி விட்டுருவோம். இப்போ பாருங்கள், இந்த இதில் நல்லா வந்து அந்த உள்ளுக்குள்ள உள்ள தண்ணியிலே நம்ம இது பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காயை, கொஞ்சம் முந்திரி பருப்பு, தேங்காய், தக்காளி, சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, வெள்ளைப்பூண்டு எல்லாம் போட்டிருக்கோம். நம்ம வந்து இதுக்கு தனிப்பட்ட முறையில் நம்ம கறி மசாலா பவுட்ரு போட வேண்டாம், ஏன்னா நம்ம எல்லாமே நம்ம இதில் போட்டுட்டோம். இதில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. எல்லாமே நம்ம போட்டுட்டோம். அதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணி ஊற்றிட்டு கிண்டிட்டு மூடி வச்சிட வேண்டியதுதான். இது கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். இந்த தண்ணியாக தான் இருக்கணும் இந்த குழம்பு. கொஞ்சம் நம்ம இது பண்ணியிருக்கோமா, இதில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். அந்த மிக்ஸி இதெல்லாம் கழுவி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம குக்கரில் வந்து மூடி வச்சுருவோம். உப்பு பார்த்துக்கிடுவோம். பாருங்கள், சீக்கிரமாக நம்ம வந்து செஞ்சிடலாம். அங்கே இட்லி வந்து வெந்திருக்கும் எல்லாம். இன்னும் கொஞ்சோண்டு மட்டும் உப்பு போட்டால் சரியாயிடும். இதை வந்து நம்ம குக்கரை வச்சு நம்ம மூடி வச்சுருவோம். கொஞ்சம் உப்பு தேவையாக இருந்தது, கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுருவோம். இது வந்து ஒரு 3 விசில் மட்டும் வச்சா போதும். குக்கரை வச்சு மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டுருவோம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா எண்ணெய் குட்டி வந்துருச்சு. 3 விசில் வச்சா போதும். இவ்வளோ தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் இட்லிக்கு நல்லாயிருக்கும்.
இந்த இதில் வந்து நம்ம கடைசியில் கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிடுவோம். அவ்வளோதான். இது இட்லிக்காக வைக்கிற இது. அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், அவ்வளோதாங்க. பாருங்கள், இவ்வளோ தண்ணியாக இருக்கணும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக வச்சிடலாம். இட்லி வேகிறதுக்கும் நம்ம வந்து இந்த கோழி குழம்பு வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. இட்லியும் நல்லா வெந்துருச்சு, கறி குழம்பும் கொதிச்சிருச்சு. நம்ம இதை வந்து சாப்பிட வேண்டியதுதான். வாங்க சாப்பிடலாம். வந்து இன்றைக்கி சிக்கன் குழம்பு ஈஸியாக இட்லிக்கு வைக்கிற குழம்பு நான் இது பண்ணியிருக்கேன். அது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமும் பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்ல ஸ்பான்சியான இட்லி பாருங்கள். இந்த இட்லி இந்த கறி குழம்பும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ, பாய்.